நான் சின்ன பையனாக இருந்தப்போ பெரியார் சாமி நல்லா தீவிரம் ஜாதி மதம் இன பேதத்தை அறவே ஒழிக்கணும், எல்லாம் சமரசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருந்தார். அந்த சமயம் பார்த்து ராஜாஜி சிஎம்மு அவர் அந்தந்த வருடத்தார் அந்தந்த வேலை செய்யணும், செய்கிற ஜாதியில் போகணும், அவங்க விவசாயம் பண்ணணும், வியாபாரம் செய்ய வைசியர்கள் வியாபாரம் செட்டியார் கோமுடி செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார்லாம் அவங்க வந்து வாணிபம் பண்ணணும், சத்திரியர்கள் அரசாளணும், ஐயருங்க மட்டும்தான் படிக்கணும், வேறு யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு ராஜாஜி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணார். அதை முழு முயற்சியாக நின்று அதை வாபஸ் வாங்க வச்சார். இவர் அன்றைக்கி வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி போகிறோம் இந்தளவு நம்ம பெருசாக படிச்சிருக்க முடியாது, மிகப்பெரிய அடிமையாக இருந்திருப்போம். அதை அறவே தகர்த்தெறிஞ்சார். ஆன்மீகத்தின் பேரால் ஐயருங்க பிராமின் சமுதாயம் தமிழ்நாட்டில் ரொம்ப அட்டகாசமாக தலைவிரிச்சு ஆன சமயம். அப்போ பக்காவாக எதிர்ப்பான்னு அதை பூரா தூளாக உடவுன்னு உடனே நெறிப்படுத்தினார். அன்றைக்கி அவர் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் பெரியார் எழுந்திருக்காவிட்டால் இன்றைக்கி பிராமி டாமினேஷன் ஓவராக ஆகிருக்கும். அந்த ஆன்மீகத்து பேரை வச்சு சாமி பேரை வச்சு அதே மாதிரி இந்த மக்களை ரொம்ப ஹிம்சை பண்ணாங்க. அதை பூரா உடை தெரிஞ்சார். பொதுவாக ஜாதி மதம் என்ன பேர் அறவே தீர்த்தார்.